நிலக்கோட்டை வட்டம் பல்லவட்டி ஊராட்சி. இந்த பல்லவட்டி ஊராட்சியானது நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு கட்டுப்பட்டு கீழ் இயங்குகிறது. இந்த ஊராட்சியில் கிட்டத்தட்ட 25,000 பொதுமக்கள் வசிக்கின்றார்கள். வாக்காளர் மட்டும் 9,000 வாக்காளர்கள். இது அரசின் வாக்காளர் பிரிவிலே தெரியும் இந்த விவரம் பூராமல். இப்பேற்பட்ட ஊராட்சியில் சுதந்திர இந்தியாவில் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆகியும் கூட ஒரு 25,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊராட்சியில் ஒரு அடிப்படை வசதியான ஆரம்ப சுகாதாரம் இல்லாத ஒரு அவல நிலை இந்த 75 ஆண்டுகளாக இந்த தமிழகத்தில் நடந்து வருகிறது. பல்லவட்டிக்கு அருகாமையில் மதுரை மாவட்டத்தின் எல்லையான வாடிப்பட்டி 8 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். இந்த பக்கம் மேற்க நிலக்கோட்டை தாலுகா ஆஸ்பத்திரிக்கு 9 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். இடப்பட்ட இந்த ஏரியாவில் இருக்கின்ற பல்லவட்டி ஊராட்சியில் 25,000 மக்கள் வசிக்கின்றார்கள். பெரிய காலப்பொறுமை. 25,000 மக்கள் வசிக்கின்ற இந்த ஊராட்சியில் ஒரு அடிப்படை ஆரம்ப சுகாதாரம் இல்லாதது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது. தற்போது தமிழகத்திலே மிக சிறந்த ஒரு பால் பண்ணையாக பல்லவட்டி இருந்து வந்தது. ஒரு மிகப்பெரிய பண்ணை. இந்திய ஜனாதிபதி கூட பல்லவட்டிக்கு வந்திருக்காங்க. ஜனாதிபதியே வந்து பரிசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட பல்லவட்டி பால் பண்ணையே அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த பல்லவட்டி பால் பண்ணைக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலம் கட்டட வசதிகளுடன் உடனே துவங்குவதற்கு ஏதுவாக ஆரம்ப சுகாதார நிலையம் உடனே துவங்குவதற்கு ஏதுவாக மேற்படி பல்லவட்டி பால் பண்ணை தயாராக இருக்கிறது. அரசு இது கவனத்தை எடுத்து நமது திண்டுக்கல் மந்திரிகளான மரியாதைக்குரிய ஐயா ஐபி அவர்களும், ஐபி தான் எங்களுக்கு பொறுப்பு. அவர் தான் பல்லவட்டிக்கு நிறையா வந்து போய்கிட்டு இருந்தவர். ஆனால் யாருமே செய்ய மாட்டாங்க. எங்கள் நிலக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ மரியாதைக்குரிய அக்கா தேன்மொழி சந்திரசேகர் அவர்கள் கடந்த 2 முறை எம்எல்ஏ ஆகியும் கூட எங்கள் பல்லவட்டியை கவனிக்கலைங்கும் போது மிக வருத்தமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து நமது நிலக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ மரியாதைக்குரிய அக்கா தேன்மொழி சந்திரசேகரும் நமது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மந்திரி மரியாதைக்குரிய ஐயா பெரியசாமி அவர்கள் இதில் முயற்சித்து இடம் ரெடியாக இருக்கீங்க. இடம் ரெடியாக இருக்குது. பல்லவட்டி பால் பண்ணை தமிழகம் போற்றக்கூடிய பால் பண்ணை நடத்தி வந்த அந்த இடம் தற்போது அந்த பால் பண்ணையை அணிந்து அந்த இடம் மட்டும் கட்டண வசதியோடு இருக்குது. நீங்கள் நாளைக்கு கூட ஆரம்ப சுகாதார நிலையம் துவங்கலாம் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த விவசாய பகுதி மக்கள் பல்லவட்டி ஊராட்சி கூலி வேலை செய்கின்ற விவசாய பகுதி மக்கள் இவர்கள் ராத்திரி நேரத்தில் பகல்லையும் ஒரு காய்ச்சா கூட 10 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இதுக்கு போகும்போது வண்டி செலவு இதெல்லாம் நிறைய ஆகுது எங்களுக்கு. இதை உடனே தீர்த்து கொடுக்கும்படி தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய எங்கள் தானை தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய மகன் எங்களுடைய இதயம் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் கேட்டுக்கொண்டு எங்கள் மந்திரியையும் கேட்டுக்கொண்டு பல்லவட்டி ஊராட்சியின் அருகில் கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் அளவிலேயே குள்ளலக்குண்டு ஊராட்சியும் அமைந்துள்ளது. 20 மீட்டர் அருகிலேயே குள்ளலக்குண்டு ஊராட்சி. கிட்டத்தட்ட குள்ளலக்குண்டு ஊராட்சியை சுற்றி அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 20 கிராமங்கள் இருக்கிறது. குள்ளலக்குண்டு, பொட்டிசெட்டிவெட்டி, காந்தி நகர், பொட்டிசெட்டிவெட்டி, செட்டியார் வீதி, ரோசா காலனி, சான்றோர்புரம், ஆறுமுக நகர், கல்லடிப்பட்டி, கன்னிமா நகர், சிங்கம்பட்டி, கட்டப்புத்தம்பட்டி, நல்லுப்பட்டி ஆகிய ஒரு 20 கிராமங்கள் அந்த புள்ளக்குண்டி ஊராட்சியில் இருக்குது. இதுபோக பல்லவட்டி ஊராட்சியிலையும் பல்லவட்டி, தேவர் நகர், தெற்குத்தெருவு, கவண்டன்பட்டி, மாதவெருவு, ராமன்செட்டிவெட்டி, அருணாசலபுரம், பல்லவட்டி மேற்கு பகுதி, புதுநகர் இதுபோல பல பகுதிகள் இறந்து 2 பஞ்சாயத்திலும் கிட்டத்தட்ட 55,000 மக்கள் 55,000 மக்களும் தற்போது படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை சுகாதாரத்திற்காக இந்த அடிப்படை சுகாதாரம் கிடைப்பதற்கு அரசு ஆவணம் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதை பார்த்து என் பேர் ஆலப்பன். நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பல்லவட்டி ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன். எங்கள் பல்லவட்டி ஊராட்சியில் வந்து ஆரம்ப சுகாதாரம் இல்லை. அது சம்மந்தமாக நாங்கள் பல ஆண்டு முறையாக மாவட்ட ஆட்சியாளர், முதலமைச்சர் தனிப்பிரிவு, ஆளுநர்,
அப்புறம் வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து கிராம சபை கூட்டத்தில் இதுகளெல்லாம் பல முறை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இது சம்மந்தமாக நாங்கள் ஊராட்சியில் வந்து சுமார் 50,000க்கு மேல் உள்ளனர்கள். இதில் குள்ளலக்குண்டு ஊராட்சி வந்து அருகில் உள்ளது. 2 ஊராட்சிகள் உள்ளது. 2 ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கின்றார்கள். இவர்கள் போதுமான மருத்துவ வசதி இல்லாதனால இவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்ட நிறைய பேர் வந்து இறந்து விடுறாங்க. திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்கு, பிரசவம் இதுகளுக்கு வந்து போதுமான வசதி இல்லாதனால நிறையா குழந்தைகள் இறந்து விடுது. நிறையா பேர் போகிற வழியிலேயே ஆட்டோ போகிற வழியிலே இறந்து விடுறாங்க. இதனால் வந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லாதனால எங்களுக்கு சுகாதார நேரம்லாம் அம்மையநாயக்கனூரில் இருக்குது. அம்மையநாயக்கனூருக்கு போகணும்னா போதுமான போக்குவரத்து வசதி இல்லை. அதே மாதிரி மட்டப்பாறைக்கு போகணும்னா மட்டப்பாறையிலேருந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லை. நிலக்கோட்டைக்கு வரணும்னா 2 பஸ் மாதிரி போகணும், அதுக்கும் சரியான போக்குவரத்து வசதி இல்லை. வாடிப்பட்டிக்கு போகணும்னா மருத மாவட்டம். அதனால் நீங்கள் எதுக்கு உங்கள் மாவட்டத்தில் மருத்துவமனை அதெல்லாம் எங்கள் மாவட்டத்துக்கு வரேன்னு சொல்லி இதுவரை சொல்கிறாங்க. இதனால் அங்கே பொதுமக்கள் வந்து போதுமான மருத்துவ வசதி இல்லாதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எனவே விரைவில் பல்லவட்டி ஊராட்சியில் ஆரம்ப சுகாதாரம் அமைக்கிறதுக்கு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.